தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பேசாது இருக்கிறதையும் செய்ய வேண்டும், பேசக்கூடாததை பேசக்கூடாது, பேச வேண்டியதை பேசணும். அப்படியானால் இந்த நாவு முக்கியமாக எதை பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேச வேண்டும். நம்முடைய நாவு தேவனுடைய நீதியை பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை, அவருடைய கற்பனைகளை விசுவாசத்தோடு கூட பேச வேண்டும். நீதியான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தது. நாவுகளை தொட்டிருக்கிறார் பாருங்க. நாவை கர்த்தர் ஏன் தொட்டார் என்று பார்க்கணும். நாவை பற்றி ஏன் இங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாவை பற்றி சம்மந்தப்படுத்தி எழுதியிருக்கிறது? நாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கவனிக்கிறீங்களா? நம்முடைய நாக்குக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன்னா இந்த பெந்தெகோஸ்து நாளில் கூடியிருந்தவங்க யார் தெரியுங்களா? இயேசுவோடு கூட இருந்தவங்க சீஷர்கள். அவர்கள் எல்லாருமே கூட இருக்கும்போது அவங்க நாவு கண்டது பேசுது, என்ன சூழ்நிலையோ அதை பேசுது. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எப்பா இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், பசியாக இருக்கிறாங்க, 3 நாள் இங்கே தங்கியிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், இவங்க போகிற வழியில் சோர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாங்க? அது எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கு கொடுக்க முடியும்? அதை தான் பேசிச்சு அந்த நாவு, அவங்க நாவு அதை தான் அவங்க பேசினாங்க. கவனிக்கிறீங்களா? அதை தான் அவங்க பேசினாங்க. இது எப்படி ஆண்டவரை கொடுக்க முடியும்? எவ்வளோ பேருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அவர் கேட்டார், உங்கள் கையில் என்ன இருக்குது கொடுங்க. ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு, கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வச்சார். 5000 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா? 5000 புருஷர்கள் எல்லாரும் சாப்பிட்டு மீது எடுத்தாங்க. பார்க்குறோம் வேதத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். பட் ஆனால் இவங்க பேசுகிறாங்க பாருங்கள், எப்படி முடியும்? இவங்க நாவு தான் பேசிகிட்டு இருந்தது. இயேசுவோடு கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க நாவுகள் பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாவில் அவ்வளோ ஒன்றும் விசுவாசமான வார்த்தைகளை அவங்க நாவு அறிக்கை செய்யலை. அவங்க நாவு அறிக்கை செய்ததெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளே, ஏராளமான வார்த்தைகள். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறோம், ஆனால் பேசுகிற வார்த்தைகள் ஏராளமாக விசுவாசிங்க பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அவிசுவாச வார்த்தை தான். 100க்கு 10 வார்த்தை விசுவாசமாக இருக்கும், 90 வார்த்தை அவிசுவாசமாக பேசுகிறது நாக்கு. இப்போ இவங்கள பார்க்கும்போது இந்த சீஷர்கள்லாம் கூட இருந்தாங்க. எப்படி ஆகணுவாங்க இல்லையா? அக்கறைக்கு போகும்போது படகுல போனால் கடல் கொந்தளிக்கும் போது, ஐயோ இயேசுவே நாங்கள்லாம் மடிந்து போகிறோமே, சாக போகிறோமேன்னு பேசுகிறாங்க. இந்த நாவு சாக போகிறோன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட பேசிகள் தான் பேசுது. இந்த நாவு அவங்க சரியாகவே பயன்படுத்தலை. அவங்க உலகத்தார போல தான் நாவு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. உலகத்தில் ஒரு ஜனமாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இருந்தது வந்தவோ வீடு வாசலுக்கு போகாமல் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அது ஒன்று தான் அவங்க செஞ்சது. ஆனால் அவருடைய வார்த்தைகளையும் கூட புரிஞ்சுக்கிட்டு விசுவாசமாக யாரும் பேசலை பாருங்கள். இப்போது அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைக்கும் போது பேதுரு, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானேன்னு சொல்லும்போது, ஐயோ நான் இல்லைங்க, சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு நாவு சொல்லுது. இன்னும் விசுவாசமாக பேசலை. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க தான் மேலே உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தார் ஆண்டவர், இவங்க யாருமே விசுவாசமாக பேசின ஆள் கிடையாது. மேலே உட்காந்துருந்தாளுங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து வந்து இவங்களை சந்தித்து இவங்க கூட இருந்து நிரூபித்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன், உயிர்த்தெழுந்துட்டார், இவர் சொன்ன வார்த்தை இனிமேல் நடக்கும்னு சொல்லி விசுவாசித்து அதுக்கப்புறமா அங்கே வந்து மேல் வீட்டு அறையில் ஒரு மனமாக காத்திருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் வருவாருன்னு. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏன் இவர்களுக்கு அக்னிமயமான நாவுகளை உண்டாக்கினாரு அப்படின்னு பார்த்தா, இவங்க இதுக்கப்புறம் ஊழியம் செய்ய போகிறாங்க. இவங்க எந்த இடத்துல இந்த நாவு என்ன பண்ணக்கூடாது, உலகத்தார் மாதிரி பேசக்கூடாது. இந்த நாவு இனி எந்த இடத்துலையும் ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இந்த நாவு போயிடக்கூடாது. அதை எதிர்த்து பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் இந்த நாவு பேசணும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நாவை தொட்டிருக்கிறார். நாவு எப்படி இருக்குதான் பாருங்க, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டுச்சு. இந்த அக்னி வந்து நாவை தொட்டு நாவையே வந்து நெருப்பாக்கிட்டார், அக்னி ஆக்கிட்டார். நாவை வந்து அக்னி ஆக்கிட்டார். என்ன அக்னி ஆக்கிட்டாரு பாருங்க.
பரிசுத்த அக்கினினால இந்த நாக்கை சுத்தம் பண்றாரு. பரிசுத்த ஆவியினால இந்த நாக்கை வந்து கழுவுறார் ஆண்டவர். அக்கினியை மாத்துறார். அது சாதாரண நாக்கா இருந்தா அது போய் கண்டதை பேசும் பாருங்க. அது போய் அவிசுவாசமா மீண்டும் பேசிடும். உலகத்தில் போய் அநீதியை பேசும். உலகத்தில் போய் பாவத்தை பற்றி பேசும். உலகத்தில் பாவ வாழ்க்கையை பற்றி பேசும். அதனால தான் இந்த நாவை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியின் அக்கினினால நிரப்பிட்டார். கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே நிரப்பிட்டார். இப்போ இந்த அக்கினியில அவங்க நிரப்பப்பட்ட அந்த நாவுகள் எல்லாம் பற்பல பாஷைகளை பேசுது. வேற பாஷைக்கு நேராக திருப்புறார். இயற்கையாகவே பேசியிருந்த இந்த நாவு, சாதாரணமாக உலகத்தில் எல்லாரும் பேசுறத போல இருந்த அந்த நாவு இப்போ வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருச்சு. நடக்கும், முடியும், அந்நிய பாஷை ஆவியில் நிரம்பி இல்லையா பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஆவியானவர் இறங்கும்போது கரங்களை பற்றியோ கைகளை பற்றியோ இல்லை முடியை பற்றியோ இல்லை கண்ணை பற்றியோ தலையை பற்றியோ பேசாமல், ஏன் இந்த ஆவியானவர் வந்து அவங்க மேலே இறங்கும்போது ஆவியானவர் வந்து அவங்க மேலே இறங்கும்போது நாவை பற்றி மட்டும் பேசப்பட்டிருக்கிறது என்று கவனித்து பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா வார்த்தையை? நாவை பற்றி மட்டும் ஏன் பேசப்பட்டிருக்கிறது? கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நாவை பற்றி மட்டும் பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து உங்களுக்கு தெரியணும், நாவு ரொம்ப தேவனுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று, மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது நாவு சிறிதாக இருந்தும் அது அக்கினி. அதான் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், நாவு அக்கினி போன்றது. எப்படி ஒரு சின்ன குச்சி, ஒரு சின்ன தீப்பெட்டினுடைய வத்தி குச்சி ஒரு காட்டையோ கொளுத்துமோ, அந்த மாதிரி அக்கினி உங்கள் நாவில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ யார் நல்லா கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், பரிசுத்தாவியில் நிரம்பிட்டேன், ஆவியில் அக்கினியாக பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நாவை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல இந்த நாவு பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியால் நிரப்பப்பட்டு இருக்கிறதா, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் யோசித்து பார்த்தேன், இவங்களை வந்து சாதாரணமாக ஆவியானவர் நிரப்பிட்டு அந்த நாவு மட்டும் விட்டுருந்தாருன்னா திரும்ப போய் எதை வேணாலும் பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது அக்கினியாய் நாவை தொட்டுட்டார். நாவை தேவன் தொட்டதுனால தான், தேவன் நாவை தொட்டதுனால அதுக்கு பிறகு இவங்க வார்த்தையில், வாயில் வந்த வார்த்தை, இந்த நாக்கு பேசின வார்த்தை ஒன்று கூட அநீதியான வார்த்தைகளை பேசவில்லை, நீதியான வார்த்தைகளை பேசுது. இந்த நாவு நீதியான வார்த்தைகளை பேசுது, நீதியான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தது. பாருங்க, அதுக்கப்புறம் இந்த அப்போஸ்தலர்களை பாருங்களேன், ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க போன உடனே இவங்க எழுமி நின்று பேசுகிற அந்த நாவு பேசுகிற வார்த்தையை பாருங்கள். பேதருக்கு எழுமி நின்று பேசுகிறாப்புல, பேதுரு 11 பேரோடு கூட நின்று அந்த 14வது வசனம் சொல்லுது, அதுலேயே நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடுந்து 3 மணி வேலையாக இருக்கிறதே. தீர்க்கதரிசியும் ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமானம் யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளை தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நீதியை பற்றி பேச ஆரம்பிச்சிச்சு இந்த நாவு. பாருங்கள், ஜீவாதிபதி இயேசுவை நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். முதல்ல அநீதி பற்றி பேசியிருந்த நாவு இப்போ நீதியை பற்றி பேச ஆரம்பித்து விட்டது. கவனிக்கிறீங்களா? ஏன்?
ஏன் அநீதி பற்றி பேசியிருந்த நாவு இப்போ நீதியை பற்றி பேசுது? ஜீவாதிபதியாக இயேசு ஒன்றுமே செய்யலை, அவரை நீங்கள் கொலை செய்தீங்க, அதுக்கு நாங்கள் தான் சாட்சியாக இருக்கிறோம், நீங்கள் பண்ணது தப்பு. இப்போ நீதி பேசுது பார்த்தீங்களா? அதுதான் தாவீது சொல்கிறாரு, என் நாவு நாள் முழுதும் நீதியையும், என் நாவு உம்முடைய நீதியையும் நாள் முழுதும் உம்முடைய துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 35:28 இல்லையா? சொல்லிக்கொண்டே இருக்கிறது தாவீது. அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே அவங்க அநீதியாய் நடக்க முயன்றதாகவும் அநீதியான காரியங்களை நாவு பேசியிருந்தோ இல்லை. நாவை அடக்கியிருக்கிறாங்க. அவங்க நாவை கர்த்தர் திருப்ப ஆரம்பிச்சிட்டார். அவங்க நாவை பரிசுத்த ஆவியானவர் அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த நாவு இருக்குது பாருங்க, மோசமானதுங்க, மோசமானது. இந்த நாவை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதில் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்கள் நாவை தொடணும். அக்கினிமயமான நாவு உங்களுக்கு உண்டாகணும். அக்கினிமயமான நாவுகள் உங்களுக்கு உண்டானதான் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் நடக்க மாறும். எல்லாத்தை குறித்து நீங்கள் நீதியை பேசுவீங்க. உங்கள் வீட்டில் அநீதியை பேச மாட்டீங்க, நீதியை பேசுவீங்க. நீதிக்காக இந்த நாக்கு தயாராக நிற்கும். எங்கேயுமே அநீதி பேசுறதுக்கு இந்த நாவு திறக்கவே திறக்காது. ஏசாயா நாவை அக்கினி தொட்டது, அவருடைய வாயை அக்கினி தொட்டது. பார்த்தோம், ஐயோ பாவமான மனுஷன், அதமான மனுஷன். ஒரு அக்கினி குரட்டை போய் ஒரு தேவதூதன் கொண்டு போய் நாவை தொடுறதை நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்படியானால் அப்போது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் உங்கள் நாவினுடைய வார்த்தைகள் மாறும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க, ஆண்டவரே. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஏன் நாவை இப்படி பயன்படுத்துகிறாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் சிறு வயதிலிருந்து வந்தேன். என் தகப்பனாரோடு பிறந்த சகோதரர் என் சித்தப்பா, அவர் இந்த விக்கிரக கோயிலில் இந்த முடி ஆடுவார். ஆடு சொல்லுவாங்க, இந்த ஆவி இறங்கும், அதில் அவர் குறி சொல்லுவார். அப்போது எங்களுடைய ஊர் திருவிழாவில் எங்கள் சித்தப்பா அப்படி ஆடும்போது நான் சின்ன வயசுலேருந்தே பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது எங்கள் சித்தப்பாவுடைய அந்த நாக்கில் கொண்டு சூடத்தை ஏற்றுவாங்க. நாக்கில் அப்படி நாக்கில் வைப்பாங்க. வச்சு சூடத்தை ஏற்றி அதை என்ன பண்ணுவாருன்னா டமால்னு முழுங்கிடுவார். அதை நான் பார்த்து பயந்து போயிருக்கேன் சின்ன வயசில். அப்போது ஏன் இந்த நாக்கில் வச்சு இந்த சூடத்தை ஏற்றுனாங்கன்னா, இந்த நாக்கு சொல்கிறதெல்லாம் பலிக்கும் அப்படின்றத எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற ஒரு செயல் என்று சொன்னாங்க. அப்படின்னா பாருங்கள், இந்த நாக்கு பேசுகிறது அப்படியே நடக்கணும், அப்படியே நடக்கும். இது நம்ம சூடை ஏற்றி தான் நாக்கு பேசுறது நடக்கும்னு தெரிஞ்சுக்கல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் நாவை நீ எப்படி பயன்படுத்துகிறாயோ அது அப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படியானா இந்த பெந்தேகோஸ்தே நாளில் சீஷர்கள் அவங்க கூடியிருந்த போது அந்த அக்கினிமயமான நாவு அவங்களுக்கு உண்டாயிற்று. தேவன் அக்கினியை தொட்டார், அவருடைய அக்கினியை நாக்கில் போட்டார். அந்த நாவு அக்கினிமயமான நாவாக மாறிடுச்சு. அதுக்கு ஒன்றும் ஏற்ற தேவையில்லை, அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை இல்லையா? சூடமெல்லாம் ஒன்றையும் நாக்கில் வச்சு ஏற்றலை கர்த்தர். அக்கினிமயமான நாவுகள் உண்டாகத்தக்கதாக ஆவியானவர் அவர்கள் நாவை தொட ஆரம்பித்து விட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பல அவயங்கள் இருக்குது. கண் இருக்கிறது, காது இருக்கிறது,
மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, கால் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. நாக்கு மட்டும்தான் ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டுன்னு சொல்லப்படுகிறது. அக்கினிமயமான நாவுகள். அப்போ அக்கினி நாவில் வைக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உங்கள் நாவில் அக்கினி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவியில் நிரப்பப்படும் போது, ஆவியில் நீங்கள் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும்போது அக்கினி உங்கள் நாவுகளை தொட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஸோ அப்போ அக்கினிமயமான நாவுகள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த நாவு விசுவாசமான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்பது தான் இந்த சகரியாவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டதையும், இந்த அப்போஸ்தலர்கள் இவர்களெல்லாம் மேல் வீட்டு அறையில் கூடியிருக்கும் போது ஆவியானவர் தொட்டதையும் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் வேதத்தில் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படியானால் நாவு ரொம்ப முக்கியம் இல்லையா? தாவீது சொல்லும்போது 119ஆம் சங்கீதத்தில் அவர் நாவை பற்றி சொல்லும்போது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 103வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். உம்முடைய வார்த்தைகளை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். இப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாவுக்கு இனிமையானதாக இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதுக்கு கசப்பாகுது எல்லாருக்கும். ஆனால் தாவீது சொல்கிறாரு, அது என் நாவுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குதுன்றார். இப்போ எந்த மனுஷனுக்கு கடவுளுடைய வார்த்தை இனிமையாய் தோன்றும்? இன்றைக்கி நிறைய பேருக்கு கசப்பாய் தான் தோன்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, இதெல்லாம் என்னால் முடியாதுடா சாமின்னு ஓடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை தன் நாவுக்கு இனிமையானதாக நினைக்கிற மனிதன் தாவீது. அதனால தாங்க தாவீதினுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தார். கவனிக்கிறீங்களா? அப்போது பாருங்கள், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளோ இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. தேனிலும் மதுரமாக இருக்கிறது. உமது கட்டளையினால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இப்போ தாவீதினுடைய நாவை தீமைக்காக அவர் பயன்படுத்தவில்லை இல்லையா? அவர் நன்மைக்காக பயன்படுத்தினார், நன்மையானதை பேசினார், நீதியானதை பேசினார். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த நாவு இன்னும் பழைய கதையை பேசிகிட்டு இருக்குது நிறைய பேர்கிட்ட. பாருங்கள், நிறைய வீட்டில் பழைய கதை பேசுவாங்க. பழைய கதை என்ன? அவிசுவாசமான கதை தான். இது முடியாது, அது நடக்காது, இது ஆகாது, இது எப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகணும், அப்படி தான் அதை தான் பேசிகிட்டு இருக்குது. இன்றைக்கி அது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்படி பேசிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறதும் துதிக்கிறதும் இந்த நாவில் பாடுறதும் மட்டும் இல்லை, இந்த நாவு நம்முடைய வீட்டிலையும் வேலையிலையும் எல்லா ஸ்தலங்களிலும் நம்ம போகிற இடங்களில் பார்க்குற இடங்களில் நாவு வாயை திறந்து நம்ம பேசும்போதெல்லாம் தேவனுடைய நீதியை மட்டும் பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய நீதியை மட்டுமே பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவ நீதியை பேசுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை நம்ம பேச வேண்டும். தேவனுடைய நீதியை பேசணும். அப்போது அநீதியான வார்த்தைகள் இந்த நாவுக்குள்ளே போகக்கூடாது. எப்போ? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இல்லையா? தாவீது சொல்கிறார் பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளோ இனிமையானவைகள், என் வாய் அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். ஏன் தேனை பற்றி சொல்கிறாரு? தேனிலும் மதுரமாக இருக்குன்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன். குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு பேச்சு வரணுன்றதுக்காக தேனை கொண்டு போய் அந்த நாவில் வைப்பாங்க. இனிமையாக பேசுமா. நீங்கள் எத்தனை பேர் அது மாதிரி செஞ்சுருக்கீங்க? சிஸ்டர், பிரதர், கவனிங்க. எத்தனை பேர் அது மாதிரி செஞ்சுருப்பீங்க?
சின்ன குழந்தை பிறக்கும்போது அது ஒரு வயதாகி வரும்போது பேசணும், அழணும், பேசணும். அது பேச வேண்டும் என்று பெற்றோர் எதிர்பார்க்குற நேரத்தில் தேனை கொண்டு போய் நாக்கில் தடவுவாங்க. இனிமையாக பேசுமா, அது இனிமையாக இருக்கும், அதுக்கு சுவையாக இருக்கும், அது நல்லா பேச ஆரம்பிக்கும்னு சொல்லி எல்லோரும் தேனை தடவுவாங்க குழந்தையில். அது எதுக்குன்னு சொன்னால் பாருங்கள், இவர் அதை தான் சொல்கிறார், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளோ இனிமையானவைகள், தேனிலும் மதுரமானது. உம்முடைய வார்த்தை தான் என் நாவையே எல்லாத்தையும் பண்ணும். உம்முடைய வார்த்தை என் நாவில் இருந்தால் அது என் வாழ்க்கையில் இனிமையை கொண்டு வரும் என்றார். என்ன மாதிரி வார்த்தை கவனிக்கிறீங்களா? அப்போது விசுவாசம், கடவுளை விசுவாசிக்கிறது, கடவுளை தேடுறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, இதெல்லாம் கரெக்டு தான். எல்லாமே நம்ம செய்கிறோம். கர்த்தருக்காக கொடுக்கறது, கர்த்தருக்காக வாழ்றது எல்லாமே செய்கிறோம். ஆனால் நாக்கு இன்னும் பழசே பேசிகிட்டு இருக்குதே. தேவ நீதியை பேசலையே, சுவிசேஷத்தை பேசலையே, தேவனுடைய வார்த்தையை பேசலையே, தேவனுடைய வல்லமையை குறித்து இந்த நாவு இன்னும் பேசலையே, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டலையே. இந்த நாவு தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதையும் பேசாது என்பதற்கு அடையாளமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலையே. அதை செய்ய வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். சுவாசிக்கிறீங்களா? அப்படியானால் இந்த நாவை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசும்போது கூட சரியாக பேசணும் இல்லையா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட இந்த நாவு எல்லாத்துலேயும் பட்டா இருக்கணும். என்ன மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு கேட்பாங்க பாருங்கள். நேற்று ஒன்று சொன்னேன், இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், நேற்று செய்கிறேன்னு சொன்னேன், இப்போ முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த நாவு மாற்றி பேசக்கூடாது இல்லையா? இந்த நாவு பேசுமானால் ஒன்றே, மாற்ற முடியாததையும் மாற்ற முடியும் என்று பேச வேண்டும், ஆகாததை ஆகும் என்று பேச வேண்டும், கூடாததை கூடும் என்று பேச வேண்டும், சுகத்தை ஆண்டவர் தருவார் என்று பேச வேண்டும், தேவனால் எல்லாம் கூடும் என்று பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வைராக்கியமாய் இந்த நாக்கு அக்கினியாய் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை நிரப்புவார். இயேசு கிறிஸ்து அதை தானே சொல்லிட்டு போனார். சொல்லும்போது சீஷர்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும். யோவான் சொன்னார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பாதரட்சின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஞானஸ்தானம் கொடுப்பார். அக்கினி மயமான ஆவியானவர். நாவை தொட காரணம் அதுதான். இன்றைக்கி தேவனுடைய வல்லமையினால் உங்கள் நாவு தொடப்பட வேண்டும். தேவனுடைய அக்கினினால் உங்கள் நாவு தொடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் நாவு விசுவாசமானதை பேசும். அப்பொழுதுதான் உங்கள் நாவு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நீதியை பேசும், கர்த்தருடைய நியாயத்தை பேசும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்பதை பேசும், கர்த்தருடைய வார்த்தையை பேசும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய நாவை கர்த்தருக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. பிரதிஷ்டை பண்ணுவார் கர்த்தரே. நாவை அக்கினியால் நிரப்புவாரே, உங்கள் நாவை நீதியினால் நிரப்புவாரே, உங்கள் நாவை உண்மையினால் நிரப்புவாரே. பொய்யை கலைத்து சத்தியத்தினால் உங்கள் நாவு நிரப்பப்படும். சத்தியத்தை நீங்கள் மேய்ந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நாவில் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் நாவை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாவை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாவு எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு கூட பேச வேண்டும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, அநீதியை பேசி கொண்டிருக்கிற நாவு ஆண்டவரை நீதியை பேசும்படியாக அக்கினியாய் கர்த்தர் இப்போது இறங்கி ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என் நாவு சரியானதை பேச வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தீர்மானித்து அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் நான் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தொடுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் அவர்களை தொடுங்க, உம்முடைய அக்கினியினால் அவர்களை தொடுங்க, கர்த்தருடைய வல்லமையினால் தொடுங்கப்பா. தேங்க்யூல்லா. ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாவுகள் அக்கினிமயமான நாவுகள் உண்டாகட்டும். நீங்கள் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நாவு தொடப்படுவதாக. ஒவ்வொருவருடைய நாவும் பரிசுத்தம் அடையட்டும். விசுவாச வார்த்தைகள் அறிக்கை செய்யட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இப்போதே அப்படிப்பட்ட வல்லமை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.